ரிவிஷன் டெஸ்ட் 2 குரூப் 4 எக்ஸாமில் 2வது டாபிக் அவர் கொடுத்துருக்கிறது சிலபஸில் என்னதுன்னா பர்சன்டேஜ். அதுக்கான வீடியோஸ் எல்லாமே நம்ம ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருந்தோம். இப்போ அதில் வந்து கொஷின்ஸ் வந்து நேற்று கொடுத்துருந்தோம். அந்த கொஷினுக்கான ஆன்சர்ஸ் என்னங்கிறத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் கொஷின் 1/100 ஈக்குவல் டு எத்தனை பர்சன்டேஜ் அப்படிங்கிறது தான் வந்து கொஷின். இப்போ இதில் 1/100 வந்து எத்தனை பர்சன்டேஜ்னு இருக்காங்களா, அப்போ என்னென்னா இன்ட்டு 100 போடணும். 100 கேன்சல், அப்போ ரிமைனிங் என்ன இருக்குது 1 பர்சன்டேஜுங்கிறது தான் இதுக்கான ஆன்சர், ஆப்ஷன் டி. அடுத்த கொஷின் 5 ரூபாய் 25 பைசாவில் 25 பைசா எத்தனை சதவீதம்? அதாவது 5 ரூபாய் 25 பைசான்னு கொடுத்துருக்காங்க, இங்கே 25 பைசான்னு கொடுத்துருக்காங்க. ஒன்று ரூபாயில் மாற்றணும், இல்லை பைசாவில் மாற்றணும். இப்போ நமக்கு இங்கே இருக்கிறது பைசான்னு கொடுத்துருக்கனால நம்ம பைசாலே மாற்றிக்கலாம். 5 ரூபா, 1 ரூபாய்க்கு எத்தனை காசுகள்? 100 பைசா. அப்போனா 5 × 100 எத்தனை? 500. அப்போ 500 ஏற்கனவே ஒரு 25 இருக்கா, அப்போ 525. நம்ம கேட்டிருக்க கொஷின் என்னது? இப்போ பாருங்கள், 525 பைசாவில் 25 பைசா எத்தனை சதவீதம்? இப்போ இதை நம்ம ஈஸியாக கேன்சல் பண்ணிடலாமா? 525ல் 25 வந்து எத்தனை பர்சன்டேஜ் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது வந்து அடி கொடுத்தோம்னா ஒரு 25 21 25, அதாவது 4 25 100 வருமா? 4 25 100, அப்போனா 500 வரணும். அப்போ இன்ட்டு 5, அப்போ 4 5 20 வருமா? இங்கே 20, இங்கே வந்து 500, நமக்கு இன்னொரு 25 கொடுத்துருக்காங்க. அப்போ இன்னொன்று ஆட் பண்ணணும். அப்போ 21 25 525. இப்போ இந்த இதை பாருங்கள், என்ன கொடுத்துருக்காங்க? 100 டிவைடட் பை 21. இப்போ 100 டிவைடட் பை 21 இருக்கா? இப்போ இதை கேன்சல் பண்ணோம்னா நமக்கு ஆன்சர் என்ன வரும்னா 4 ரூபாய் 4.76% வரும், ஆப்ஷன் சி. அடுத்த கொஷின் 1 மணி நேரத்தில் 20 நிமிடங்கள் எத்தனை சதவீதம்? 1 மணி நேரத்துக்கு எத்தனை நிமிடங்கள்? 60 நிமிடங்கள். 60ல் 20 எவ்வளோன்னு சொல்லி கேட்டிருக்காங்க பர்சன்டேஜில். அப்போ இன்ட்டு 100, ஒரு 0 கேன்சல். இதை வந்து 2ஆல் அடி கொடுத்தோம்னா 2 6, இங்கே 5. 20 × 5 எத்தனை? 100 டிவைடட் பை 3. 100 டிவைடட் பை 3 என்னன்னு நமக்கு தெரியுமா? 33.33%. அப்போ இதுக்கான ஆன்சர் என்னதுன்னா ஆப்ஷன் சி. அடுத்த கொஷின் 480ல் 25% ப்ளஸ் 600ல் 55%. 480ல் 25% கூட்டணும் எதோடனா 600ல் 55%. இப்போ இதை கேன்சல் பண்ணோம்னா ஒரு 0 கேன்சல். இதை வந்து 5ஆல் அடி கொடுத்தோம்னா 2 10, 5 25, 1 2 2 4. சரியா? இங்கே 0 கேன்சல். 55ஐயும் 6ஐயும் மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும்? 5 30, மிச்சம் 3, 5 30, 33. இங்கே 24ஐயும் 5ஐயும் மல்டிப்ளை பண்ணணும். 24 4 × 5 எவ்வளோ? 20. 20க்கு 0, மிச்சம் 2, 2 10, 10 2 12, 120. 120ஐயும் 350ஐயும் ஆட் பண்ணோம்னா என்ன வரும்? 450. இப்போ ஆன்சர் என்னதுன்னா 450, ஆப்ஷன் ஏ தான் இதுக்கான ஆன்சர். அடுத்து 5வது கொஸ்டின் பாருங்கள். ஒருவர் அறிவியலில் 75க்கு 66 மதிப்பெண்களும் கணிதத்தில் 80க்கு 72 மதிப்பெண்களும் பெற்றார் எனில் எந்த பாடத்தில் அவர் அதிக மதிப்பெண் பெற்றிருப்பார்? அவர் பெற்ற மதிப்பெண் யாது? இப்போ என்ன கொஷின் கேட்டிருக்காங்கன்னா 2 சப்ஜெக்ட் கொடுத்துருக்காங்க, சயின்ஸு மேக்ஸுன்னு சொல்லி. அதில் 2லையுமே டெஸ்ட் வைக்காங்க, அதுக்கான மார்க் வந்து தனித்தனியாக இருக்குது. இப்போ இதில் எந்த பாடத்தில் அதிகமான மதிப்பெண் வாங்கியிருக்காங்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு இதுக்கான பர்சன்டேஜ் வந்து நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து சயின்ஸுக்கு பார்ப்போம். 75க்கு 66 வந்து வாங்கியிருக்காங்க. அதுக்கான பர்சன்டேஜ் என்னன்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். இப்போ 25வது வாய்ப்பாட்டில் அடித்தா 3 25 75, 4 25 100. அது மாதிரி இதை அடி கொடுத்தோம்னா 1 3 3 6 6 22 8ஐயும் 4ஐயும் மல்டிப்ளை பண்ணோம்னா 88%. என்னது? சயின்ஸுக்கானது. இதுவே வந்து இப்போ மேக்ஸுக்கு பார்க்க போகிறோம். மேக்ஸில் எவ்வளோ மார்க் எடுத்திருக்காங்க? 80க்கு 72 எடுத்திருக்காங்க. இன்ட்டு 100 பர்சன்டேஜுக்காக ஒரு 0 கேன்சல். இது 4ஆல் அடி கொடுத்தோம்னா 8,
இங்கே வந்து ஒரு நாங்க மிச்சம் 3 32னா எத்தனை 7 நாங்க 32 சாரி 8 நாங்க 32 அடுத்து ஒரு 2 2 இங்கே 9 சரி 9 18 அப்போ 9 இங்கே ஒரு 10 இருக்கு அப்போ 90%. மேக்ஸுக்கு எவ்வளோ 90%, சயின்ஸுக்கு வந்து 88%. இப்போ நம்ம கேட்டிருக்கிறது என்னது, அதிக மதிப்பெண் பெற்றிருப்பார். எதில் அதிக மதிப்பெண் பெற்றிருக்காங்க, மேக்ஸில் தான் அதிக மதிப்பெண். மேக்ஸில் எவ்வளோ 90%. அப்போ 90% மேக்ஸுங்கிறது தான் இதுக்கான ஆன்சர். அடுத்து 6வது கணக்கு. ஒரு கூடையில் உள்ள மொத்த பழங்களில் 25% அழுகியவை. அழுகிய பழங்களின் எண்ணிக்கை 1250 எனில் மொத்த பழங்களின் எண்ணிக்கை என்ன? என்ன கொடுத்துருக்காங்க, 25% வந்து 1250ன்னு கொடுத்துட்டாங்க. 25% எவ்வளோ, 1250. மொத்த பழங்கள் கேட்டிருக்காங்க. அப்போ அது என்னது 100%. இப்போ இதான் வந்து கண்டுபிடிக்கணும். இப்போ 25 எத்தனால பெருக்குன்னா 100 வரும், 4ஆல் பெருக்குன்னா 100 வருமா? அப்போ இதே 4ஆல் பெருக்குன்னா நமக்கு ஆன்சர் கிடச்சிருமா? 1250 4ஆல் மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும், 5000. அப்போ 5000 தான் ஆன்சர். ஆப்ஷன் சி. இதுக்கு வந்து நம்ம வந்து இல்லை இது கிராஸ் மல்டிப்ளை பண்ணி நம்ம பாக்ஸ் மெத்தடில் போட்டு பார்த்தாலும் இதே ஆன்சர் தான் வரும். அடுத்த கொஷின் 7வது கொஷின். 20 கிலோகிராம் உலோக கலவையில் 30% தாமிரம், 40% துத்தநாகம், மீதி நிக்கல் உள்ளது எனில் நிக்கலின் அளவு கிலோகிராமில் சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மொத்தம் வந்து 20 கிலோகிராம். அந்த 20 கிலோகிராம்ங்கிறது வந்து எவ்வளோ, 100% தான் 20 கிலோகிராம். சரியா? இப்போ நமக்கு வந்து அந்த 100ல் வந்து 30% தாமிரம் இருக்குது, 40% துத்தநாகம் இருக்குது, மீதி வந்து நிக்கல் இருக்குது. நம்ம கேட்டிருக்கிறது நிக்கலின் அளவு. இப்போ இந்த ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா என்ன வரும், 30 + 40 70. இப்போ இந்த 70 100லேருந்து கழிச்சிட்டோம்னா நமக்கு நிக்கல் கிடச்சிருமா? அப்போ 100லேருந்து 70 கழிச்சா நமக்கு என்ன கிடைக்குது, 30 கிடைக்குதா? அப்போ நமக்கு கேட்டிருக்க கொஷின் என்னது, 30% என்ன அப்படிங்கிறதான் கொஷின். அதாவது 20ல் 30% அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறதான் கொஷின். அப்போ 2 × 3 எத்தனை, 6. அப்போ 6ங்கிறது தான் ஆன்சர். ஆப்ஷன் பி, 6 கிலோகிராம்ங்கிறது தான் நிக்கலின் அளவு. அடுத்த கொஷின். ஒரு எண்ணின் 75%உடன் 75ஐ கூட்டினால் அந்த எண் கிடைக்கும் எனில் அந்த எண் யாது? அப்போ அந்த எண்ணை வந்து நம்ம என்னென்னு எடுத்துக்கிறோம், எக்ஸ்ன்னு வந்து நம்ம வந்து எடுத்துக்கிறோம். சரியா? அப்போ எக்ஸோட 75%, எக்ஸ் இன்ட்டு 75%, 75%உடன் 75ஐ கூட்டினால் அப்போ +75 ஈக்குவல் என்ன கொடுக்குங்க, அந்த எண் கிடைக்கும். சரியா? எக்ஸு கிடைக்கும்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த எக்ஸு வந்து என்ன அப்படிங்கிறதான் கொஷின். இப்போ இந்த இதில் பாருங்கள், இந்த 75 நான் அங்கிட்டு கொண்டு போகிறேன். அப்போ 75x / 100 ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ், இந்த ப்ளஸ் வந்து இங்கிட்டு போகையில் மைனஸ் அமருது, எக்ஸ் மைனஸ் 75. இதை இப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறேன். 75x = 100x மைனஸ் 7500. அப்போ எக்ஸ் எல்லாம் ஒரு பக்கமும் நம்பர்லாம் ஒரு பக்கமும் கொண்டு போகிறப்ப 100x மைனஸ் 75x ஈக்குவல் டு இந்த 7500 இங்கிட்டு போகையில் மைனஸாக இருக்கிறது ப்ளஸ்ஸாக மாறுமா? அப்போ +7500. அப்போ இதில் ரிமைனிங் என்ன வரும், 25x. 25x என்னது, 7500. அப்போ எக்ஸோட வேல்யூ என்னது, 7500 / 25. ஒரு 25 25, 3 25 75, மீதி ரிமைனிங் 00 போட்டுக்கிறோம். அப்போ எக்ஸோட வேல்யூ என்னது, 300. அப்போ ஆப்ஷன் டி தான் இதுக்கான ஆன்சர். அடுத்த கொஷின் 9வது கொஷின். ஒரு தொகையில் 3.5% என்பது 54.25 பைசா எனில் அத்தொகை யாது? அதாவது ஒரு தொகை, அந்த தொகை என்னங்கிறது நமக்கு தெரியாது, அதனால நான் வந்து அதை வந்து எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். அந்த தொகையில் 3.5%ங்கிறது என்னது, இன்ட்டு 3.5/100ன்னு எடுத்துக்கிறேன். அது என்னது, 54.25 பைசான்னு வந்து கொடுத்துட்டாங்க. சரியா? அப்போனா அந்த எக்ஸோட வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. நம்ம இப்போ இதை என்ன செய்ய போகிறோம், இங்கே வந்து பாயிண்டில் இருக்கா, அதனால இதை வந்து மேலே ஒரு பாயிண்ட் தள்ளி இருக்கிறனால மேலே இங்கேயும் 10ஆல் பெருக்கணும்னா 35 / 1000 எடுத்துக்கிறேன் ஈக்குவல் டு 54.25. இதை வந்து கேன்சல் பண்ணோம்னா 7 5 35, 2 10, 00. சரியா? 7/200. இப்போ இந்த 7/200 அந்த சைடு கொண்டு போகிறப்ப 54.25 × 200
டிவைடட் பை 7. இப்போ இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணோம்னா 54.25 இருக்கா. இப்போ இந்த மல்டிப்ளை பண்ணி பார்த்தோம்னா நமக்கு என்ன கிடைக்குன்னா 10,850 கிடைக்குது டிவைடட் பை 7. இப்போ இதை கேன்சல் பண்ணோம்னா நமக்கு ஆன்சர் கிடச்சிடும். ஓரேல் 7, இங்கே மேலே ஓரேல் 7, மீதி 3, 38. அப்போ ஐயெல்லாம் 35, மீதி 3, ஐயெல்லாம் 35, கீழே 0 இருக்கனால மேலே ஒரு 0 போட்டுக்கணும். அப்போ ஆன்சர் என்னது 1550. ஆப்ஷன் பி தான் இதுக்கான ஆன்சர். அடுத்த கொஷின் 10வது கொஷின். ஒருவர் தனது வருமானத்தில் 10% சேமிக்கிறார். 4 வருடங்களுக்கு பிறகு அவரது வருமானம் 20% கூடுகிறது. ஆனால் அவர் சேமிப்பு 10%. எனவே அவரது செலவு எத்தனை சதவீதம் கூடியுள்ளது? இப்போ இந்த கொஷின் பாருங்க, தனது வருமானம் நமக்கு வந்து வருமானங்கிறது எவ்வளோன்னு கொடுக்கல, அதனால நம்ம அதை என்னென்னு எடுத்துக்கிறோம், 100ன்னு எடுத்துக்கிறோம். சரியா? இப்போ அந்த 100ல் என்ன செய்கிறாருன்னா 10% வந்து அவர் வந்து சேமிக்கிறாரு. சரியா? அப்போ சேமிப்புங்கிறது எவ்வளோ? 10 ரூபா தான் வந்து அவர் சேமிக்கிறார். 100ல் 10% எவ்வளோ? 10 ரூபா. அடுத்து செலவு வந்து அப்போனா எவ்வளோ? 90 ரூபா வந்து அவர் வந்து செலவு பண்ணிக்கிட்டு இருக்காரு. அடுத்து பாருங்க, 4 வருஷத்துக்கு பிறகு அவரோட வருமானம் 20% வந்து கூடுது அப்படிங்க. அப்போ 100 ரூபால 20% கூடுச்சுன்னா எவ்வளோ? 100ல் 20% 120 ரூபா வந்து அவருக்கு ஆகுறப்ப அவர் என்ன செய்யறாருன்னா அப்பயும் அவர் 10% தான் வந்து சேமிக்கிறாரு. அதில் 120ல் 10% எவ்வளோ? 12 ரூபாய். சரியா? அப்போ அவர் எவ்வளோ செலவு பண்ணியிருப்பாரு? 120லேருந்து 12 கழிச்சா எவ்வளோ? 108. இப்போ நம்ம கேட்டிருக்க கொஷின் எவ்வளோ? என்ன கேட்டிருக்காங்கன்னா செலவு எத்தனை % கூடியுள்ளதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இந்த 2 செலவுக்கு இருக்க டிஃபரன்ஸ் எவ்வளோ? 108லேருந்து 90 கழிச்சா எவ்வளோ வருது? 18 ரூபா தான். இதான் வந்து இதுக்கான டிஃபரன்ஸ். நம்ம கேட்டிருதுக்கு என்னன்னா செலவு எத்தனை சதவீதம் கூடியுள்ளது. அப்போ 90 ரூபால 18 ரூபா எத்தனை சதவீதம் அப்படிங்கிறது தான் கொஷின். அப்போ 1 0க்கு 1 0, 1 9 50, 9 18. அப்போ 2 × 10 எவ்வளோ? 20. அப்போ 20% அதிகரித்துள்ளது. இதான் இந்த கொஷினுக்கான ஆன்சர். அடுத்த கொஷின், x, y என்ற இரு எண்களில் x என்பது y-ஐ விட 10% குறைவு, y என்பது 125 என்ற எண்ணை விட 10% அதிகம் எனில் x இன் மதிப்பு என்ன? இப்போ இந்த கொஷினில் பாருங்கள், பின்னாடிலேருந்து போவோம். இந்த ஸ்டேட்மெண்ட் பாருங்கள், y என்பது y அப்படிங்கிறது என்னதுன்னா 125 அப்படிங்கிற எண்ணை விட 10% அதிகமாக, இதோட 10% அதிகம் அப்படின்னா இந்த 125 ரூபாயை விட இந்த 125ல் 10% இருக்கும்ல, அந்த இதை வந்து அதிகம் சொல்லியிருக்காங்க. சரியா? அப்போ 125 + 12.5, அப்போ அது என்னது? 137.5. அப்போ அடுத்த லைன் பாருங்கள், எக்ஸ் என்பது ஒய்யை விட 10% குறைவு. அப்போ எக்ஸுங்கிறது என்னதுன்னா 137 ரூபா 5 பைசா 50 காசில் இதோட 10% வந்து குறைவாக இருக்குது. அப்போ 13.75 வந்து குறைவாக இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இப்போ இதை மைனஸ் பண்ணோம்னா நமக்கு ஆன்சர் கிடச்சிருமா? 123.75 அப்படிங்கிறது தான் இதுக்கான ஆன்சர். ஆப்ஷன் ஏ. அடுத்து 12வது கணக்கு, ஒய்யில் x% + எக்ஸில் y% காண்க. ஒய்யில் x% கண்டுபிடிக்கணுமா? y × x/100 + எக்ஸில் y%, x × y/100. இப்போ இதான் வந்து இதுக்கு வந்து நம்ம என்னங்கிறத ஆன்சர் கண்டுபிடிக்கணும். இப்போ y × x என்னது? xy/100 + xy/100. இங்கே பகுதி வந்து சமமாக இருந்துச்சுன்னா நம்ம அப்படியே ஆட் பண்ணிக்கலாமா? அப்போ 100, இங்கே என்னது 2xy. இப்போ இதை என்ன செய்கிறோம்னா நமக்கு வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா நமக்கு வந்து 1/100 அப்படிங்கிறது என்னது? 1%ன்னு அர்த்தமா? அப்போ 2/100ங்கிறது என்னது? 2%. அப்போ 2/100ங்கிறது 2%னா இங்கே நம்ம இதை எப்படி எழுதலாம்? 2/100 × xyன்னு எழுதலாமா? அப்போ இதை வந்து என்னன்னா xyயில் 2%. அப்போ இது என்ன ஆப்ஷன் என்னது? ஆப்ஷன் பி தான் இதுக்கான ஆன்சர். அடுத்த கொஷின், ஒரு செவ்வகத்தின் நீளம் 50% குறைக்கப்பட்டு அகலம் 80% அதிகரிக்கப்படுகிறது எனில் பரப்பளவில் ஏற்படும் சதவீத மாற்றம் என்ன? இப்போ இந்த மாதிரி 2 இது கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம வந்து என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம்? a + b
மைனஸ் ஏபி டிவைடட் பை 100 அப்படிங்கிற ஃபார்முலா யூஸ் பண்ணுவோமா? அப்போ ஏ என்றது 50% குறைக்கப்படுகிறது. அப்போ மைனஸ் 50 இன் ப்ளஸ் பிங்கிறது என்னது 80% அதிகரிக்கப்படுகிறது. அப்போ ப்ளஸ் 80 எனில் பரப்பளவில் ஏற்படும் சதவீத மாற்றம். அங்கே வந்து என்ன இருக்குது? ஏ எழுதியாச்சு, பி எழுதியாச்சு. அப்புறம் மைனஸ் ஏபி ஏ என்னது மைனஸ் 50 இன்ட்டு 80 டிவைடட் பை 100. இப்போ 00 கேன்சல் ஆயிடுது. மைனஸ் 50 ப்ளஸ் 80 அப்படின்னா என்னது? ப்ளஸ் 30. இங்கே மைனஸ் மைனஸ் வந்து ப்ளஸ் ஆயிருமா? சாரி, இது வந்து ப்ளஸ் ஏபி. அப்போ இங்கே வந்து என்ன வரும்? இங்கே ப்ளஸ் தான். இங்கே இதில் மைனஸ்ன்னு இருக்கா? அப்போ மைனஸ் 5 இன்ட்டு 8 என்னது? 8 40. அப்போ 30 மைனஸ் 40 என்னது? மைனஸ் 10. அப்போ மைனஸ் 10%. மைனஸுங்கிறது எதை குறிக்கும்? குறைவை குறிக்கும். அப்போ 10% குறைவு. ஆப்ஷன் ஏ தான் இதுக்கான ஆன்சர். அடுத்து 14வது கொஷின். ஏபிசி மூவரில் ஏயின் 5% வருமானம் பியின் 15% வருமானத்திற்கு சமம் மற்றும் பியின் 10% வருமானம் சியின் 20% வருமானத்திற்கு சமம். சியின் வருமானம் ரூபாய் 2000 எனில் ஏபிசியின் மொத்த வருமானத்தில் 20% என்ன? இப்போ இதில் கொடுத்துருக்கிற ஸ்டேட்மெண்ட்டை ஃபஸ்ட்டு எழுதிக்கிறோம். ஏயின் 5% வருமானம், அதாவது ஏயோட 5% வருமானம் 5/100ங்கிறது எதுக்கு சமமாக இருக்குது அப்படின்னா பியோட 15% வருமானத்துக்கு வந்து சமமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அது மாதிரி பியோட 10% வருமானங்கிறது வந்து எதுக்கு சமமாக இருக்குன்னா சியோட 20% வருமானத்துக்கு வந்து சமமாக இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. சரியா? இப்போ அடுத்த லைன் பாருங்க. சியின் வருமானம் 2000 அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ சிக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணலாம்? 2000 போடலாமா? அப்போ பி இன்ட்டு 10/100 ஈக்குவல் டு சி என்னது 2000. அப்போ 2000 இன்ட்டு 20 டிவைடட் பை 100. அப்போ 00 வந்து கேன்சல் ஆயிரும். இப்போ இந்த பியை மட்டும் நம்ம இங்கிட்ட வச்சுட்டு மற்றதை அங்கிட்டு கொண்டு போனோம்னா 2 4 00 இன்ட்டு இந்த 10/100 இங்கிட்டு போகையில் என்ன தான் வரும்? 100/10ன்னு வருமா? அப்போ 1 0 கேன்சல் ஆயிரும். அப்போ பியோட வருமானம் என்னது? 4000. சரியா? இப்போ நம்ம இதை வச்சு ஏவோட வருமானம் கண்டுபிடிக்கலாமா? இந்த பியோட வேல்யூவை இந்த ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டில் போய் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். அப்போ ஏ ஈக்குவல் டு பியோடது என்னது? 4000மா? இந்த 4000 அப்படியே இங்கே பிக்கு பதிலாக சப்ஸ்டியூட் பண்ணுறேன். இன்ட்டு 15/100. இந்த இதில் ஏவை மட்டும்தான் நான் இங்கிட்ட வச்சுருக்கேன். அப்போ இந்த 5/100 இந்த சைடு போகையில் எப்படி மாறும்? 100/5 வந்து மாறுது. அப்போ இந்த 100 கேன்சல், 4 5 5, 3 5 15. இப்போ 4 3 மல்டிப்ளை பண்ணோம்னா 12 000. அப்போ ஏவோட வருமானம் என்னது? 12000. பியோட வருமானம் 4000. சியோட வருமானம் வந்து ஏற்கனவே 2000 சொல்லி கொடுத்துட்டாங்க. இப்போ நம்ம கேட்டிருக்க கொஸ்டின் என்னதான்? ஏபிசியின் மொத்த வருமானத்தில் 20% எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. அப்போ ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சியோட வருமானத்தை வந்து நம்ம வந்து ஆட் பண்ண போகிறோம். அப்போ 12000 ப்ளஸ் 4000 ப்ளஸ் 2000. சரியா? இப்போ இதை வந்து ஆட் பண்ணோம்னா 12 4 16, 16 2 18. அப்போ 18000ங்கிறது தான் இதுக்கான ஆன்சர்னு சொல்லி போட்டக்கூடாது. நம்ம கேட்டிருக்க கொஸ்டின் என்னது? ஏபிசியின் மொத்த வருமானத்தில் 20%. இதில் 20% வந்து எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க? 18000ல் 20%. அப்போ 00 கேன்சல். இப்போ இதை வந்து மல்டிப்ளை பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்கும்னா 3600. ஆப்ஷன் சி தான் இதுக்கான ஆன்சர். அடுத்து 15வது கணக்கு. ஒரு நகரத்தின் மக்கள் தொகை 7,29,000. ஒவ்வொரு வருடமும் 8% மக்கள் தொகை அதிகரிக்கிறது எனில் 2 வருடங்களுக்கு முன் மக்கள் தொகை என்ன? இங்கே நமக்கு என்ன கேட்டிருக்காங்க? அதிகரிக்கிறது அப்படிங்கிறத பார்த்துட்டு நம்ம என்ன செய்யக்கூடாது? அப்போ 8% அதிகரித்து அப்போ 100லேருந்து 8 ஆட் பண்ணி 108%க்கு வந்து நம்ம வந்து கண்டுபிடிக்கக்கூடாது. நம்ம கேட்டிருக்க கேள்வி என்னதுன்னா 2 வருடங்களுக்கு முன்னாடி அவங்களோட மக்கள் தொகை என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போ 7,29,000 இன்ட்டு 2 வருஷத்துக்கு முன்னாடி. 2 வருஷத்துக்கு முன்னாடினா நம்ம 2 வாட்டி வந்து அந்த பர்சன்டேஜை வந்து நம்ம வந்து போடணும். நமக்கு என்ன 8%ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ
முன்னாடிங்கிறப்ப நம்ம 8% குறைக்கணும். 8% குறைச்சது நான் 100ல் 8% எத்தனை 92. அப்போ 92/100 2 வருஷம்னு சொல்லியிருக்கனால 2 வாட்டி 92/100 போடணும். இப்போ இதை கேன்சல் பண்ணாலும் நமக்கு ஆன்சர் கிடைக்கும். இல்லாட்டினா நம்ம இன்னொரு மாடலும் போட்டிருக்கோம். அதாவது 7,29,000ல் எத்தனை பர்சன்டேஜ் வந்து குறையுது? 8% வந்து மொதல் வருஷம் வந்து குறையுது. அப்போ இதில் 00 கேன்சல் பண்ணோம்னா இந்த இதை மல்டிப்ளை பண்ணோம்னா நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும்னா 58,320. சாரி 7,290 × 8 0 9 8 62 72 மிச்சம் 7 2 16 16 7 23 மிச்சம் 2 8 56 58 கரெக்டு தான். 58,320. இப்போ இந்த 58,320ன்னு வருதா? இதை வந்து என்ன செய்யணும்னா இந்த 7,29,000லேருந்து மைனஸ் பண்ணணும். அதை மைனஸ் பண்ணால் என்ன கிடைக்கும்? நமக்கு 6,70,680 கிடைக்குமா? இப்போ இந்த 6,70,680ங்கிறது என்னன்னா ஒரு வருஷத்துக்கு முன்னாடி. நம்ம கேட்டிருக்க கொஸ்டின் என்னது? 2 வருஷத்துக்கு முன்னாடி. அப்போ இன்ட்டு 8/100. இப்போ இதை கேன்சல் பண்ணோம்னா நமக்கு வந்து ஒரு ஆன்சர் கிடைக்கும். அது என்னதுன்னா 6,17,26.25.6ன்னு வரும். இது வந்து 5க்கு மேலே இருக்கனால நம்ம இது ஒரு நம்பர் வந்து ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ ஆப்ஷன் என்னதுன்னா ஆப்ஷன் ஏ தான் இதுக்கான ஆன்சர். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்ம நாளும் கற்போம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.